ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் ஒயிட் குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கடலை எண்ணெய் 1 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், முந்திரி 15, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை 6லேருந்து 7 பூண்டு, இஞ்சி ஸ்லைஸ் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அதை பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் 2 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கிட்டு ஒரு வெங்காயம் 4 பச்சை மிளகாய், காரம் வேணும்னா கூட நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கூட 50 ml தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் 1 கிலோ போட்டு நல்லா நீங்கள் கிண்டிக்கோங்க. 100 ml தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு மல்லி புதினா இலெல்லாம் போட்டு 2 விசில் விட்டுடுங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் சப்பாத்தி, இட்லி இல்லை தோசைலாம் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு காரம் தான் கம்மியாக இருந்தது, பாப்பாக்காக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.